எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு புது ஐடியா ட்ரை பண்ண போகிறோம். புது ஐடியா காரணம் நம்ம வியூவர். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், வியூவர்ஸோட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு. உங்கள் ஐடியா நிறையா நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களையும் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட வியூவர் ஒருத்தர் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா ஒரு ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட்டாக பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்காரு. முதலாளி வந்து அதை அப்படியே கபார்னு எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு. முதலாளி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அப்படியே நான் அதுக்கப்புறம் டேக் இட். அதான் எங்க வியூவர் பேர் வந்து ராஜவேல். அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் தமிழோட சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து எங்களை பல மாசங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வீடியோவும் எங்களோட என்கேஜ் பண்ணுவாரு. அவர் அனுப்பிச்ச டாக்குமெண்ட் வந்து ஐபிஎல் ஆல் டைம் 11 கிரேட்ஸ் வச்சு ஒரு டீம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் ஸ்டைல்ல 4 பேர் இருக்கோம், 4 டீம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு வந்து டிராஃப்டுக்கு வந்து பிக் பண்றதுக்கு இந்த ஸ்னேக் பேட்டர்ன் படி டிராஃப்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுத்து ஐடியாஸ் கொடுத்து பிளேயர்ஸ் உட்பட அனுப்பிச்சிருந்தாரு. நாங்கள் அதை கொஞ்சம் ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி நாங்கள் அதை வந்து கொண்டு போறோம். அந்த டிராஃப்ட் ரூல்ஸ் ஃபார் ஐபிஎல் கிரேட் 11 இப்போ பிகே சொல்லுங்க. அதுதான். ஸோ தேங்க்யூ. இப்போ என்னன்னா டிராஃப்ட் வந்து ஆல் டைம் ஐபிஎல் 11. ஸோ வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஃபார்மேட் கிடையாது. நம்ம வந்து என்ன ஆர்டரில் வேணால் எடுத்துக்கலாம். இந்த அதாவது நம்பர் 7 ஆல்ரவுண்டர் தான் இருக்கணும், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நல்ல டீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது யார், எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஐபிஎல் 11 அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய இது. இதில் வந்து யார் ஜட்ஜஸ், யார் டிசைட் பண்ண போகிறது அப்படின்னா வியூவர்ஸ் நீங்கள் தான். நாங்கள் இன்னைக்கு டீம் எடுத்துகிட்டு போகிறோம், எடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து நாங்கள் லைவ் வருவோம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லைவ் வந்து லைவ்ல நம்ம 4 டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு பேச முடியுமோ பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி வில் டேக் அ கால். ஸோ இதுதான். இப்போ டிராஃப்ட்டுக்கு வந்து டிராஃப்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏமாத்தக்கூடாது. ஆமாம், ஏமாத்தக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாகுல், என்ன லாகுல் இப்படி சொல்றீங்க? சரி, நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அது எல்லாரும் அப்படிதான் எடுப்பாங்க. சரி, இப்ப எப்படி நான் ஒரு ஆளே 11 பிளேயர் எடுத்துருவாங்களா இல்ல ஒன்னா ஒரு ஆளே எல்லாரும் தான், எல்லாருக்கும் 11 வரணும். அது என்ன ஆர்டர்? அட் அ டைம் எல்லாம் 11 எடுக்க போறோமா இல்ல 1 பை 1ஆ? அந்த ஸ்னேக் பேட்டர்ன்றது வந்து 1 2 3 4 ஆட் நம்பர் ரவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும், ஈவன் நம்பர்ஸ் ரவுண்ட் எல்லாத்துக்கும் 4 3 2 1. ஓகே ஓகேவா? சோ எல்லாருக்கும் சோ வந்து ஒரே ஆளு கன்சிக்யூட்டிவ் நம்பர் 1 நம்பர் 2 கன்சிக்யூட்டிவ் 2 எடுக்கிற மாதிரி வரும். பட் அதான் ஈவனா இருக்கும். யூ வில் கெட் அ சான்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட் பிக் ஒவ்வொரு ரவுண்ட். ஒரு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக் கிடைக்கும், இன்னொரு ரவுண்ட்ல செகண்ட் பிக், அந்த மாதிரி வரும் அது. பட் அதுவா இல்ல நம்ம எப்பவுமே ஒண்ணு பண்ணுவோம் வெற்றி, 1 2 3 4 அதுக்கு அடுத்து வந்து இல்லடா 1 2 3 4 அதுக்கப்புறம் 4 3 2 1 அதுக்கப்புறம் திருப்பி 1 2 3 4 அப்படிதானே நம்ம எப்பயும் பண்றதுதான். நம்ம எப்பயும் பண்றதுதான். ஓகே, டன். ஓகே, இப்போ நான் 4 இது சொல்லுவேன். யாரு சொல்றீங்க அதை பிக் பண்ண போறீங்க? நான் 4 சொல்றேன், ஒரு 4 படம் பேர் சொல்றேன். 4 படமும் யார் யாருக்குன்னு சொல்லுங்க, அதான் பொசிஷன். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். சரி, இருங்க நான் திருப்பி ஃப்ரெஷ் பேப்பர்ல எழுதிறேன், அப்புறம் மாத்த தேவையில்லை. பரவாயில்ல, நீ படம் பேர சொல்லுங்க, அங்கே சண்டை போடுறேன் எந்த படத்துக்கு. ஓகே, எனக்கு அனுப்பி விட்டுரு, நம்ம இது பண்ணிக்கலாம் சைட்ல. கோட்டு, லியோ, வாரிசு, பீஸ்ட், எது யார் யாருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எல்லாம் தளபதி இதே தளபதி படமா எடுத்திருக்கீங்க. நான் வந்து பீஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் நீயே சொல்லிரு வெற்றி. நான் பீஸ்ட் எடுத்துக்கிறேன். லியோ மாதிரி பாக்குறதுக்கு இப்போதைக்கு ஹேர் ஸ்டைலோட வந்து நம்ம மட்டு இருக்கிறதுனால மட்டு வந்து லியோ. வாரிசு வந்து லாக்குல் தான் வாரிசு. நீங்க கோட் எடுத்துக்கோங்க. நன்றி. அவர் யாரு? பீஸ்ட் வெற்றி சொல்லிருக்கீங்க. கோட் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க 1 2 3 4. ஸோ நான் ஃபர்ஸ்ட், டிவாம் செகண்ட், லாகுல் தேர்டு, முதலாளி ஃபோர்த். இதுதான் அப்படியே காமிச்சேன். முதலாளி தான் ஆரம்பிச்சாரு. சோ நான் ஸ்டார்ட் பண்றேன் டிராஃப்ட். இப்ப கமல் படம் போடுங்க.
டேய் என்ன பஸ்ஸாடா, பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் போற பஸ்ஸா? படத்தை மாத்தி போடுங்கன்ற. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்ப வந்து பிளேயிங் 11 எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிக்கு எனக்குன்னு வந்து கடவுளா கொடுத்திருக்காரு, முதலாளி கொடுத்திருக்காரு. ஸோ முதலாளி பேச்ச தட்ட நான் விரும்பல, அதனால முதல் பிக்கை நானே எடுத்துக்கிறேன். சரிப்பா, மகேந்திர சிங் தோனி நான் எடுத்துக்கிறேன். அப்படியே அவர் எடுத்தோடனே நான் கேப்டனாவும் போட்டுறேன். டன். அப்படி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நீதான்டா, எடு. ரெண்டாவதா இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம். I'll go with பும்ரா. வாடா அப்பாடாங்கடா. லாக்குல் நீங்க தான். கிறிஸ் கேல். அதுக்கு தான் அந்த அப்பாடா சொன்னீங்களா? ம் சோ நீங்க வந்து இன்னொன்னு சொல்லிருங்கடா, எடுத்துட்டு அவர் எந்த பொசிஷன்ல நீங்க என்ன நோட் டவுன் பண்ணணும்னு சொல்லிருங்க. பும்ரா டாப் 11 ஆர்டர், நான் எழுதிட்டேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதான் நான் பும்ரா 11 எழுதிட்டேன்டா. இப்போ நான் தோனி 7 போட்டிருக்கேன். அப்புறம் மாத்தணும்னா மாத்திக்கலாம், பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ கிறிஸ் கேல் எடுத்துட்டாரு லாக்குல். முதலாளி உங்க டர்ன். விராட் கோலி கேப்டன். கேப்டன் எடுத்தோடனே ஓகே டன். என்ன பொசிஷன்ல ஆடுறீங்க முதலாளி? ஓப்பனிங்கா ஒன் டவுனா? ஒன் டவுன் எங்க எழுத? போற யார் கிடைக்கிறாங்களோ அது risk இருக்கு. இப்ப நான் என்ன எதிர எழுத? விராட் கோலி எந்த பொசிஷன்ல எழுத? சும்மா Opening ஓப்பனிங் எழுத சொல்லிட்டாரு முதலாளி, அவ்வளவுதான் போங்க. விராட்னு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் எழுதி கேப்டன் வேற சொல்லிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எடுத்தோடனே முதலாளி. ஓ விராட். இந்த ரவுண்டுக்கு இப்ப முதலாளிக்கு தான். அடுத்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டேவிட் வார்னர். ஓ மை காட், Bro, இதெல்லாம் முதலாளி ஃபேவரட், கிளாசிக் முதலாளி இதெல்லாம். லாக்குல் நீங்க தான் இப்ப. ரோஹித் குருநாத் சர்மா ஓ மை காட். கேப்டன். என்னடா மட்டுக்கு எடுக்கிறியா, எனக்கு விட்டு கொடுக்குறியா இந்த பிக்க? ரோஹித் தான் கேப்டன் பா. நீதான்டா, நான் எடுத்ததுக்கு அப்புறம் எடுப்பியான்னு நினைச்சேன். மலிங்கா. டேய் பவுலிங்கையும் பும்ராவையும் எடுப்பாராம், மலிங்காவையும் இவர் எடுப்பாராம். ஏய் என்னடா எல்லாரும் இவ்வளவு ஈஸியா எடுக்கிறீங்க? ஆமா, 4 டீம் தானே இருக்கு, நம்ம 8 பேரை சண்டை போடுறோம். இவ்வளவு யோசிக்கிறீங்க. சரி, நான் நம்பர் 6 ஹர்திக் எடுத்துறேன். அடுத்து நான் தானே? ஆமா, நம்பர் 3க்கு ரெய்னா எடுத்துறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்க இருக்கீங்க? என் டீமை கொஞ்சம் மட்டு டானே வந்துருவீங்களே. இது 4 பேருக்கு டீம் ஆளுங்க இருக்காங்களா? இருக்காங்க. டே ஆல் டைம் ஐபிஎல்ரா. இல்ல லாக்குல் அதுல 4 ஃபாரினர் தான் வியூவர்ஸ், அது நான் சொல்ல மறந்துட்டேன். 4 ஃபாரினர்ஸ். மட்டு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் சொல்லுங்கடா. யுவராஜ் நம்பர் 4. நானா இப்ப? நான் நம்பர் 8 ஜடேஜா. எழுதியாச்சு, சிறப்பா. முதலாளி டுவைன் பிராவோ. கிளாசிக் முதலாளி பிக். என்ன நம்பர்ல எழுத பிரதர்? 8லயே போடுங்க. ஓகே, இப்ப திருப்பி முதலாளி தானா? 4வது பிக்கு. ஆண்ட்ரே ரசல். என்ன நம்பர்ல எழுதலாம் பிரதர்? அவருக்கு ஒரு 7 கொடுங்க. நானா நம்பர் 4 வில்லியஸ் ஏபிடி. நரேன். சொல்லு நரேன். என்ன ஸ்லாட் பண்றீங்க? அவர் எங்க ஸ்லாட் பண்றீங்க? ஓபனிங்கா? ஓபனிங் இப்போதைக்கு போடுறேன். நான் 8 குரும் போலாம். அது சும்மா ஃபிக்சேஷன் வெச்சு. ஆமா டன். ஓகே. என்னடா எடுங்க டேய் இதெல்லாம் ஓவர். லாக்குல் என்ன லாக்குல், நீங்களே இப்படி பேசலாமா? பாத்து பண்ணுங்க. அவர் சொன்னது வந்து ஒரு இன்னொன்னு 60 செகண்ட்ஸ் எடுத்தானுன்னாரு. யாரு? இப்ப எனக்கு 60 செகண்ட்ஸ் ஆமா, ஆயிடுச்சா? நீங்க பாட்டு உட்கார்ந்து சரி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகேடா, நான் வந்து ஷேன் வாட்சன் அண்ட் கேஎல் ராகுல். அது 2 பேர் எடுக்கிறேன். இந்த ரவுண்ட் வாட்சன்டா, அடுத்த ரவுண்ட் கேஎல் ராகுல்ரா. 2 பேர் ஓபனர்ஸா? சோ 1 2 3 வந்து வாட்சன், ராகுல், ரெய்னா.
2 பேர்ல ஒருத்தர் சுட்டு வைப்பான்னு பார்த்தா 2 பேரும் எடுத்துறான். கடியன் தானே நீங்க. சரி ஸ்கைடா. ஸ்கை ஒன்டோனா இப்ப யார் எடுத்தது மட்டும் யார் எடுத்திருக்கா? ஸ்கை என்ன பிளேஸ்? 3 2 ஃபாரினர் எடுத்துட்டு தெரியும்ல. ம். இப்ப யார்? லாக்குல் நீங்க தான். லாக்குல் நீங்களும் 2 ஃபாரினர் எடுத்துட்டீங்க. ம். எத்தனை எடுக்கலாம்? 4 4 தான். அண்ணா இருக்கு. சரி. நம்பர் என்ன நான் 1 2 எடுத்துட்டேன்ல. ம். நீதான் 3 எடுக்கலையா? 3 எடுக்கல இன்னும். 5 6 7 எடுக்கல. 9 10 11 எடுக்கல. சரி, நம்பர் 3 வந்து சச்சின் டெண்டுல்கர். டேய் சரி விடுங்க. ம். ஓகே. ம். ஓகே, நான் வந்து பேர் என்ன, ஷிக்கர் தவான் எடுக்கல இல்ல. எடுக்கல. சோ ஷிக்கர் தவான் ம். இந்த ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த முதலாளி ரவுண்டுக்கு 3 ஃபாரினர்ஸ் எடுத்துட்டீங்க. கிரண் பொலார்ட். ஓகே. பொலார்ட், ரசல், பிராவோ அப்படியே அடிக்கிட்டாரு முதலாளி. 4 ஃபாரினரே முடிச்சிட்டாரு அப்படியே. வார்னர். அதான் இன்னொரு அவரை option முடிச்சிட்டீங்க. இருக்கு. இப்ப லாக்குல் நீங்க தான். 6 பேர் எடுத்துட்டு விட்டுறீங்க. ஆமா, இல்ல ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் எடுப்பேன்னு சொல்ல வந்தேன். இல்ல பரவாயில்ல. நன்றி. ரெண்டு தானே எடுத்துக்கிறேன். நம்பர் ரிஷப் பந்த். நம்பர் எந்த நம்பர்ல போடுறது? போடுங்க 5 இல்ல 6. 5 போட்டுறவா? ஓகே ஓகே. இப்ப மட்டும் நீ தானே? யாரா எடுத்தாங்க ராமோல் எனக்கு. நீ சொல்லு, நான் எடுத்துட்டோமா இல்லையான்னு சொல்றேன். ஜடேஜாலாம் எடுத்தாச்சுல்ல ஆப்வியஸ்லி. எடுத்தாச்சு பிரதர். மன்பிரீத் சிங் தோனி எடுக்கலாம். 60 செகண்ட் முடிஞ்சிரும்டா. நான் 10 செகண்ட் தான் முடிச்சிருக்கேன். மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. லைவ்ல ஓடிட்டு இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சேவாக் எடுக்கல. சேவாக் எடுக்கல. சேவாக் என்ன நரேன் சேவாக் ஓப்பனிங்கா? ஓகே. நான் வந்து போல்ட் ஸ்டார்க்டா. முடிச்சு விட்டாங்களா? முடிச்சு விட்டாங்க பவுலிங் பத்தியா. விஜய் எத்தனை ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்க? முடிச்சிட்டியா? 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்திருக்கேன். ஓகே எடுத்துக்கலாம். பிரான் எடுக்கணுமா? மைண்ட் கேம்ஸ் எடுத்து பாத்தீங்களா? மட்டு வியூவர்ஸ் இதுதான் மட்டு. எனக்கு கேக்குற மாதிரி பொறுமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா? எதுக்குன்னா ஐயோ நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோமே அப்படின்னு நான் நினைப்பேனா. இப்ப நீ தான் எடுக்கணும். எடு. லாக்குல் எத்தனை ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்கீங்க? 2. லாக்குல் வந்து 2 ஃபாரினர் எடுத்திருக்கான். ஏபிடி, கெயில். எடுத்த 2மே கில்லி. ஆனா அடிச்ச 2 பேருமே ரவுடி தான். ஏபிடியும் கெயில். எனக்கு கோட்டா முடிஞ்சு நீங்க கேக்குற மாதிரி. அது தெரிஞ்சிச்சு. இப்ப யார்கிட்ட மட்டும் நீ தான் சொல்லணும். யூசுப் பத்தான்டா. அட் நம்பர் 5 6 I will play 6. ஓகே. நானா? ஷேன் வார்ன் எடுத்துட்டாங்களா? இல்ல, எடுத்துக்கோங்க. அடிச்சு முடிச்சு விட்டீங்க. இல்ல சொல்லல இன்னும். சொல்லிட்டேன், ஷேன் வார்ன் தான். ஷேன் வார்ன் எந்த பிளேஸ்ல போடுங்க லாக்குல்? நம்பர் 9 9 இல்ல 10 இல்லனா 11 எது நான் போடுங்க. 9 போடலாம்டா. நம்ம பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. முதலாளியோட பிக். இப்ப நான் வந்து சஹால் அண்ட் அஸ்வின்.
ஸ்பின் ட்ரியோஸ்க்கு வந்துட்டாரு. சஹால் அஸ்வின் 9-10 போட்டுக்கவா? அஸ்வின் 9, சஹால் 10 போட்டுக்கலாம் வெற்றி. போட்டுக்கலாம் பிரதர். ஓகே, இப்போ திருப்பி லாக்குலுக்கு வந்துருச்சு. நான் வந்து ஜாகீர் கான் எடுத்துக்கிறேன். வெயிட்டா 10. நம்பர் 10ல போட்டுறவா லாக்குல்? ம் நான் வந்து நான் தானே இப்ப சொல்லணும். ம் 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 ரஷீத் கான் யாரும் சொல்லல. இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் சொல்லாம வச்சிருந்த ரஷீத் கானை மட்டும் தூக்கிருச்சு. அல்வா சாப்பிட்ற மாதிரி. நான் எடுக்கலான்னு வச்சிருந்தேன். நீ தான் சப்பையா வாட்சன் பாண்டியா 2 பேரும் எடுத்து கடிய போற. ரஷீத் கான் என்ன பிளேஸ்ல போட? 7 8? இப்போதைக்கு 8 இருக்கும். ஓகே 9 கூட வரலாம். சரி, நான் தானே. ஓகேடா. நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. ஸோ என் டாப் 4 வந்து வாட்சன், கேஎல் ராகுல், ரெய்னா, ஸ்ரேயாஸ். ஓ மை காட். இன்னும் ஒரு ஃபாரினர் ஸ்லாட் இருக்கு, மட்டுக்கு ஓம்பிக்கு தான். எனக்கும் இன்னும் ஒரு ஃபாரின் ஸ்பாட் தான் இருக்கா? மற்றவங்களுக்கு கனெக்ட் பண்ணீங்கல்ல, அதிக டைம் எடுத்த பெருமை மட்டுக்கு வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட க்ளோஸா இருந்தேன் நானே. இப்ப மட்டும் என்னை மீறி அதிக டைம் எடுத்தவங்க லிஸ்ட்ல வந்துருச்சு. அக்சர் படேல் என்ன பண்றது? எத்தனை விஜய் நம்பர் 7? எனக்கு யார் யாரு ஸ்லாட் ஓபன் வெயிட்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அவன் அக்சர் என்னடா 7ஆடா? லாகுல் உனக்கு என்னென்ன ஸ்லாட் ஓப்பனா இருக்குன்னா, நம்பர் 6, 7, 11 3 ஸ்லாட் இருக்கு பிரதர். சரி, கேலிஸ் எடுத்துட்டாங்களா? மாத்திக்கலாமா? இல்ல இல்ல, ஜாக் கேலிஸ் 6 போட்டுக்கோங்க. அடேங்கப்பா. 4 ஃபாரின் முடியல. வான் 1, ஷேன் 1, ஏபிடி வில்லியர்ஸ், கெயில். காலிஸ் எடுத்தா 4 முடிஞ்சிடும். லாகுல் முடிச்சிடுறீங்களா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே, முதலாளி. முதலாளி புவனேஸ்வர் குமார் 11ல போட்டுக்கோ வெற்றி. அதான் ஓகே, இன்னொன்னு 4, 5 மட்டும் இருக்கு வெற்றி. இல்ல, இப்போ நான் அஸ்வினை கொஞ்சம் மேல கொண்டு வந்து வச்சுக்கோ. நான் 1, 2, 3 வந்து கோலி, வார்னர், தவான். 5 வந்து ரசல், 6 பொலார்டு, 7 பிராவோ, 8 அஸ்வின், 9 சஹால். ஒரு நிமிஷம். 8 பிராவோ, 5 ரசல், 6 பொலார்டு, 7 பிராவோ சொல்லிருக்கா. அப்புறம் இல்ல 7, 5 ரசல், 6 பொலார்டு, 7 பிராவோ, 7 பிராவோ, 8 அஸ்வின், 9 வந்து சஹால், 10 புவனேஸ்வர் குமார். இன்னொரு பவுலர் இருக்க போற அதானே? ஆமா. யாரு? நம்பர் 11 பவுலர். நம்பர் 11 பவுலர் வந்து இன்னொரு 11 இருக்கணும். இன்னொன்னு வந்து நம்பர் 3 இருக்கணும் தானே? பழைய முகமது ஷமி எடுக்கணும். பழைய மாமா ஒரு ஷமி தான் பிரதர். அந்த ஷமி உங்களுக்கு தான். ஆல் இந்தியன் பவுலிங் அட்டாக் உங்களுக்கு அஸ்வின், சஹால், புவனேஸ்வர், ஷமி. நம்பர் 4 மட்டும் பாக்கி இருக்கு. இப்ப மாத்த முடியாது. நீ வந்து இது பண்ணுவ. லாகுல் நீங்க எடுங்க. உங்களுக்கு நம்பர் 7 இருக்கு, 11 இருக்கு பிரதர். 11 வந்து ஆஷிஷ் நேஹரா. அவன் எடுக்கணும்னு நினைச்சிருந்தான். ஜஹீர் கான் நேரா பேர கொண்டு வந்துட்டார் லாகுல் திரும்பி. விஜய் ஸ்னேகா. ஏன்டா விஜய் முருகதாஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, விஜய் முருகதாஸ் வச்சுக்கோ போ, சந்தோஷப்படு. நானா? நீங்க தான் பிரதர். ரொம்ப கொடுமையா எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துக்கூடாது.
டவுன் சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் தான். டக்குன்னு சொல்லுங்க. I'll go Klaassen. ஜெயிச்சிட்டான். டேய். கிளாஸ் என்னடா 5 ஆடா? ஓகே. கட்டியா அக்சர் போட்டில் கொஸ்டின். யாருடா? எடுக்க வச்சது யாருடா? அதையாவது சொல்லுங்கடா. நீதானா எடுத்த? நான் என்னடா பண்ணேன்? அதான் எடுத்துக்க கூடாது. பிரதர் நான் என்ன பிரதர் பண்ணேன்? இப்ப யாராச்சும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, நம்பர் 8 வந்து பேட் கமின்ஸ். 4 ஃபாரினர்ஸ் முடிஞ்சிருச்சு. பேட் கமின்ஸ் போயிடலாம். டேய் சும்மா இதை சொல்ல. என்னோட லாஸ்ட் பிக். லாஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோமா? லாஸ்ட் ரவுண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. லாஸ்ட் ரவுண்டு இந்தியன் பிளேயரா எடுக்கணுமா? சிறப்பா எடுத்துடலாமா? ஒரு பிளேயர் ராகுல் கடைசி பிளேயர், நீங்களும் யோசிங்க. ஆமா கடைசி பிளேயர் எல்லாரும் நல்லா யோசிச்சு வைங்க. ஓகே, சஞ்சு சாம்சன். ஓபன் சஞ்சு சாம்சனா? நம்பர் 3 சஞ்சு சாம்சனா? நான் சஞ்சுவையும் வாட்ஸனையும் கூட ஸ்வாப் பண்ணிக்குவேன். சஞ்சு கேஎல்ஆர் பண்ணிட்டு வாட்ஸன் நம்பர் 5 கூட அடிக்குவேன். அது ஓகே தான். ஸோ என்ன 11 முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க. மட்டும் உன்னோட பிக் லாஸ்ட் பிக் எடுத்து முடிச்சிருங்க சிறப்பா. போடா. கூடாவா? கூடானா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அக்சர் படல் எடுத்ததுனால என்டையர் டீம் இப்படி ஆயிடுச்சு. நாய்ச்சா நான் இப்படி எல்லாம் பிரதர் நீங்க டிபிஎல் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்லடா, ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தாகணும். ஃபாரின் பிளேயர் முடிஞ்சிருச்சு. அக்சர் படல் எடுக்காம கூச்சப்படாதீங்க. எடுத்ததுன்னா ஒரு நியூ பால் பவுலர் தெரியல. என்ன பண்றது இப்பன்னு தெரியல. நம்ம இப்ப சிஎஸ்கேக்கு அந்த ப்ராப்ளம் மாதிரி நியூ பால்ல போறது ஒரு பிளேயர் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து வியூவர்ஸ் பாத்துக்கோங்க, ஒண்ணுமே இல்லாத டிராஃப்ட்டுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றான் அவன். சரி எடுத்து முடி நம்பர் 9. கூச்சப்படாத. எடுக்கிறேன். நான் உனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லவா? கேட்க மாட்டேன். சும்மா இருடா. சரி ஓகே. சும்மா இருடா அப்படிங்கிறான் பாருங்க லாகுல். சரி, என்ன பவுலர் தான் எடுத்து வேஸ்ட் பண்ணோம். சரி ஓகே, இல்லைன்னா பேட்ஸ்மேன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஸ்பின்னர் வச்சு போலாமா? 1 2 3 4 5 6. சரி விஜய் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். என் டீம் சொல்லுங்க ரோட்டி. உன் டீம் தான் சிறப்பு. அவனுக்கு டைம் கொடுக்காதீங்கடா, அவனை முடிச்சு விடுங்கடா. துப்பாக்கி யாரு கையில இருந்தாலும் அவன் தான்டா வில்ல. முடிச்சு விடுங்கடா முதல்ல. அவனுக்கு டைம் சொல்லிட்டான். அஷ்தீப் சிங்டா. ஓகே, அர்ஷ்தீப் சிங். சரி இப்ப இது சொல்லுங்க, டீம் சொல்லுங்க. இப்ப டீம் வந்து அக்சர் பட்டேலோட இல்ல. உன் டீம் வந்து கெயில், ரோஹித் சர்மா ஓப்பனிங், சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் 1 டவுன், அப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் 2 டவுன், ரிஷப் ராஜேந்திர பந்த் நம்பர் 5, ஜாக் மிடில் நேம் தெரியல எனக்கு, ஜாக் ஆலிஸ் நம்பர் 7 பாக்கி இருக்கு பிரதர். ரவீந்திர ஜடேஜா, ஷேன் கீத்வான், ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரா. ஓ மை காட். நம்பர் 7 நீங்க எடுக்கணும் லாகுல். யார் எடுக்கிறது? யார வேணா எடுக்கலாம்.
கூச்சப்படாதீங்க, எடுங்க. இது ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன். யூசப் பத்தான் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. ஒருத்தர் நீங்க இதுல கூட போடல பாருங்க, கரண்ட் இந்தியன் கோச். இல்ல அவர் தான் யோசிச்சேன் நானு. ஆனா 7க்கு இப்ப யாரு எடுத்து நம்பர் எப்படி 7 எடுக்க போறியாடா? நம்பர் 7 எப்படி வருவாங்க யோசி. தூபே போடுங்க. வாட் கேன் வி டு? வாட் டேய், நீ எதுக்குடா சொல்லி தர? அதோட நல்ல ஆப்ஷன் இருக்கு, உனக்கு வேணும்னா நான் சொல்லுவேன். சரி ஆனா சொல்லுங்க. நீ ஜடேஜாவை எடுத்துட்ட, அதனால எடுக்க முடியாது. சொல்லலாம் முடியாது. குருணால் பதில் பாண்டியா சொல்லல. சொல்லலாம்னு நினைச்சேன், பட் ஜடேஜாவும் நீ எடுத்துட்ட. அதான் குருணால் பாண்டியா தான் நானும் யோசிச்சேன். பட் ஆனா ஜடேஜா இருக்கு. சுந்தர் எடுத்துக்கோங்க. ஷமிலாம் எடுத்துட்டாங்களா? சமீலாம் எடுத்தாச்சு. இர்ஃபான் பத்தான். முதலாளி உங்களுக்கு நம்பர் 4 பாக்கி இருக்கு இன்னும், அப்படிதானே? நம்பர் 4 ஈஸி. நம்பர் 4 பிளேயர் இருக்கணும்ல பிரதர். ஒரு ஃபாரினர்ஸ் நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்களா பிரதர்? 4 ஃபைனல் முதல்ல எடுத்து முடிச்சிட்டாங்க. வார்னர், ஸ்ரேயாஸ் பொலார்ட், ஐயர்லாம் ரசல் எடுத்துட்டாங்களா? பிராவோ. ஏசலோட் எடுக்கல. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்ரேயாஸ் எடுத்தாச்சு பிரதர். எடுத்துனா மார்னிங் பிளேயர் எடுக்க முடியாதா? ஃபாரின் பிளேயர் எடுக்க முடியாது. இந்தியன் பிளேயர் நம்பர் 7 எடுங்க. நானும் ஒரு மாத்திக்கிறேன்டா, அக்ஷர் பட்டேல் மட்டும் மாத்திக்கிறேன்டா. கொடுங்கடா ப்ளீஸ். இந்த மாதிரி ஏமாத்தாத, வெயிட் பண்ணு, அவன் எடுக்கட்டும். எடுத்த கருத்துல மாத்திக்க முன்னா மாத்திக்கிறேன். அக்ஷர் பட்டேல் வேணுமாடா? அவன் கூட டீல் போடாதீங்கடா யாருமே. யூசப் பத்தான் எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சுடா, எத்தனை தடவை கேட்டாலும் எடுத்தாச்சுடா அவனை. என்னடா சரி, நான் எடுத்துறவா? நான் எடுத்துக்கிறேன். இருங்க, அம்பத்தி ராய்டு எடுத்துக்கிறேன். அம்பத்தி ராய்டு எடுக்கலையா? ராய்டு யாரும் எடுக்கல இன்னும். ராய்டு வேணா அந்த இதை கொஞ்சம் மாத்திக்கலாம். காலேஜ் வச்சிருக்கேன் ஆல்ரவுண்டர். அப்புறம் என்ன, ராய்டு 7 நான் போட்டுக்கிறேன், அப்புறம் நீ மாத்திக்கோ. டன். ஓகே, முதலாளி உங்க நம்பர் 4 சொல்லுங்க. நம்பர் 4 நான் வந்து தப்பா கூட எடுக்கலாம். தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கலாம். தினேஷ் கார்த்திக், டிகே. டன். டிகே பத்தி நீங்க நிறைய பேசணும், மைண்ட் கேம்ஸ். டிகே எடுத்துட்டீங்க. ஓகே, டன். சோ உங்க கேப்டன் வந்து விராட் கோலி. நான் ஒரு டீமா படிக்கிறேன், நீங்க கேப்டன் விக்கெட் சொல்லி வச்சுக்கோ. கேப்டன் விக்கெட் கீப்பர் எடுத்துட்டியான்னு பாத்துக்கோ. அக்ஷர் பட்டேல் தானே கேப்டன். பும்ரா தான் கேப்டன். ஓகே, வெற்றி டீம் நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். விராட் கோலி, டேவிட் வார்னர், ஷிகர் தவன், தினேஷ் கார்த்திக், ரசல், பொலார்ட், பிராவோ, அஸ்வின், சாஹல், புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி. கேப்டன் விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர். ஓகேவா? அடுத்தது லாகூலோட டீம் கிறிஸ் கெயில், ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர், டிவிலியர்ஸ், ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து காலிஸ், ராய்டு, ஜடேஜா, ஷேன்வான், ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரா. இதுல கேப்டன் யாரு லாகூல்? ரோஹித் சர்மாவா? ஆமா சச்சின் டெண்டுல்கர் இல்லையா? ரோஹித் சர்மா. ஓகே, டன். மட்டு டீம் வந்து நரைனன் சேவாக் ஓப்பனிங், சூரியகுமார் யாதவ் வந்து 1 டவுனு, யுவராஜ் சிங், கிளாசன், யூசுப் பத்தான் 6, அக்சர் 7, ரஷீத் கான் 8, ஹர்ஷ்தீப் 9, 10 மலிங்கா, 11 பும்ரா. ஸோ இதுல கேப்டன் பும்ரான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுல கீப்பர் யாரு? மலிங்கா இல்லையா? அவர்தான் கீப்பர். என் டீம் வந்து சஞ்சு சாம்சன், KL ராகுல், சுரேஷ் ரெய்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஷேன் வாட்சன், ஹர்திக் பாண்டியா, தோனி, பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க். கேப்டன் வந்து தோனி, வைஸ் கேப்டன் வந்து கமின்ஸ், கீப்பர் வந்து தோனி. இதுதான் டீம். வியூவர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க, 4 டீமையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். லைவுக்கு வரோம். யாரு எந்த பேசிஸ்ல இந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தோம், வேற ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் என்ன இருந்தது அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கமின்ஸ் பாட்டுக்கு கமின்ஸா ரபாடாவான்னு யோசிச்சேன். பேட்டிங்கும் கமின்ஸ் பண்ணுவாரு, அதனால நான் நம்பர் 8க்கு அவர் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ வில் டெல் தட் ஆல் இன் லைவ். ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய பிளேயிங் 11 IPL கிரேட்டஸ்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ எந்த டீம்னு பாருங்க, நீங்க கமெண்ட்டும் பண்ணுங்க. லைவ்ல நீங்களும் வந்து நீங்க தான் வந்து யாரு நல்ல டீம்னு சொல்ல போறீங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் பாய்ஸ். நீங்கலாம் உங்க டீமை பத்தி ஒரு ரவுண்ட் சொல்லிருங்க. யாரும் பிரெண்டன் மெக்கலம் எடுத்திருக்காங்களா? எடுக்கல.
இப்பெல்லாம் ரிசர்வ்ல இருந்து எடுக்க முடியாது, எடுத்தாச்சு. நான் எல்லாம் இனிமே சச்சினுக்கு no பதிலா அவர் changes. எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி சச்சின் சரி டேய் ஃபாரின் பிளேயர் பட் அதான் ராயுடு அதனால தான் மறந்துட்டேன். எடுத்தேன். சரி, உங்க டீமை பத்தி ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. ஒரு 30 seconds 1 minute சொல்லிருங்க, அப்புறம் we can close. பட் சரி, சொல்லுங்க. என் டீம் என்ன கோலி வாங்க தவான டாப் 3 அவங்க இப்போ இருக்க இந்த ஜிடி ஃபார்மேட்ல அட்லீஸ்ட் ஒரு 12வது ஓவர் வரைக்கும் கொண்டு போவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபினிஷர் ரோல்ல எல்லாரும் ரசல், பிராவோ, தினேஷ் கார்த்திக் அடிச்சு முடிச்சிருவாங்கன்னு ஒரு கணக்குல வச்சிருக்கேன். சோ அதான் என்னோட இது. பவுலிங்ல வந்து அஸ்வின் அண்ட் சஹால் காம்பினேஷன் எடுத்தது காரணம் 2 பேரும் சப்போர்ட் பண்ணாதான் விக்கெட்ஸ் வரும். தனித்தனியா இருந்தா அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் வராது. சஹால் இண்டிவிஜுவலா முடியும், பட் அஸ்வின் தான் ஸ்ட்ரைக் ஈவன் மோர். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார், ஷமி சொல்ல தேவையில்லை, ஓப்பனிங் ரியலி குட். ஃபிஃப்த் பவுலருக்கு ஸ்லாட்டுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பிராவோ இருக்காரு, பொலார்ட் இருக்காரு, ரசல் இருக்காரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து போடலாம். ஸோ ஒரு கோலி கேப்டன் அது மட்டும்தான் ஒண்ணு. பட் மற்ற கேப்டன்சி ஆப்ஷன் ஜெயிச்சதுன்னு பார்த்தா டேவிட் வார்னர் தான் ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு. அவர் கூட கேப்டன்சி கொடுக்கலாம், இல்லை வைஸ் கேப்டன் ஆக்கலாம். பட் கோலி இஸ் பெட்டர். பார்ப்போம். ராகுல், உங்க டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் அசெம்பிள் பண்ணிட்டீங்க. ஓப்பனிங்கா ஆல் டைம் ஐபிஎல் என்னன்னா கிறிஸ் கேல், ஏபிடி இல்லாமலாம் டீம் இருக்கக்கூடாதுன்னு ஓப்பனிங் கிறிஸ் கேலு, ரோஹித் சர்மா. ஆக்சுவலா சச்சின் பிடிக்குங்கிறதுனால எடுத்தேன், பட் ஐ ஹேட் அதர் ஆப்ஷன்ஸ். பட் ரெய்னா எடுத்திருக்கலாம், ஸ்கை எடுத்திருந்திருக்கலாம், பட் சரி எடுத்தோன்னே எடுத்துட்டான். இல்ல மற்ற இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஏபிடி, அப்புறம் ஜாக் காலிஸா, அப்புறம் இல்ல ஒரு பந்து கேலிஸு, வேற யாரும் எடுத்தேன் பிரதர்? பந்து, காலிஸ், ராய்டு, ஜடேஜா, வான். ராய்டு தான் எனக்கு பெருசா பிடிக்கல, பட் எனிவேஸ் வேற வழி இல்ல. ஜடேஜா ஆஸ் யூஷுவல் ஆல்ரவுண்டர். அப்புறம் நேரா ஜகீர் கான், பழைய பிஸ்துங்க, ஐபிஎல் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். அப்புறம் ஷேன்வான் ஆப்வியஸ்லி. ஆக்சுவலா ஷேன்வான் கூட கேப்டனா போடலாம், பட் ரோஹித் குருநாத் சர்மாவை போட்டேன். ஓகே, மட்டும் உங்க டீமை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது, அக்சர் ஒரு ஆப்ஷன் வந்து நான் ஹர்திக் பாண்டியா இல்ல வாட்சன் ஷோரா 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம்னு தானே. அதுக்குள்ள போக மாட்டேன், எடுத்ததுனால போட மாட்டேன்னு நினைச்சு போறது எடுத்துட்டேன். அந்த ஆப்ஷன் அது 2 பேர்ல ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த டீம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்திருக்கும். நான் கூட தான் 5க்கு கிளாஸ்ன்னு யோசிச்சு வச்சிருந்தேன், ஒரு இந்தியன் பவுலர் யோசிச்சிருந்தேன் நம்பர் 8க்கு. சரி விடுங்க, அதனாலதான் அந்த இது போயிடுச்சு. 2 பேர்ல ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எல்லாம் தேவையில்ல. அக்சர் பட்டேல் நான் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு நிறைய 8 கொண்டு வந்திருக்கலாம். லைக் சஞ்சு சாம்சன் இல்லைன்னா அபிஷேக் சர்மா, அந்த மாதிரி யாராச்சும் மேலே போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. இப்போ வேற வழி இல்லாம இப்ப நரேன், ஷேவாக், சூரியகுமார் யாதவ், யுவராஜ், கிளாசன், யூசுப் பத்தான், அக்சர் பட்டேல், ரஷீத் கான். நியூ பால் வேல்யூ வேணும், இல்லைன்னா பும்ராவும் ஹர்ஷதீப் தான் இப்போ ஓப்பனிங். டெத்ல வந்து திரும்ப பும்ரா, மலிங்கா போடுவாங்க. மிடில் ஓவர்ஸ் வந்து ரஷீத் கான் நிறைய போடும். ஓகே, சூப்பர். ஸோ அதே தான் நானும் சஞ்சு, கேஎல் ராகுல் ஓப்பனிங், சுரேஷ் ரெய்னா ஆல் டைம் நம்பர் 3 லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கு அடுத்து வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 4, ஷேன் வாட்சன் நம்பர் 5, ஹர்திக், தோனி தான் ஃபினிஷர்ஸு. கமின்ஸு யூஸ்ஃபுல் அட் நம்பர் 8, போல்ட்டு, ஸ்டார்க் நம்பர் 9 வருவார், வருண் சக்கரவர்த்தி. போல்ட் பெருசாக பேட்டிங் பண்ண மாட்டாங்க, பட் நான் 10 and 11 தான் அவங்க. நியூ பால் வேல்யூ வந்து தான் ஸ்டார்க்கு, போல்ட்டு, அப்புறம் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்சு. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஃபில்லின் பண்ணிடுவாங்க, வாட்சன், ஹர்திக். ஸ்பின் வேணா ரெய்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்தால் வருண் சக்கரவர்த்தியும் போட்டுடலாம். டெத்தில் கூட வருண் சக்கரவர்த்தி யூஸ் பண்ணலாம், வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்க்கையும் யூஸ் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் அண்ட் கேஎல் ராகுல். ரெய்னா தான் ஒரே லெஃப்ட் ஹேண்டர் டீம்ல. ஆமா, பாயிண்ட் பிடிச்சாரு, பாயிண்ட் தயார் பண்றாரு, ஆர்குமெண்ட்லாம் ரெடி பண்றாரு அவரு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டீம்ஸ் வியூவர்ஸ். பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி சொல்லுங்க. அதான் இது வீடியோ பப்ளிஷ் பண்றப்ப ஒரு போலும் போடுறோம் எல்லா டீம்ஸோடையும். நீங்களும் அந்த போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாங்கள் லைவ் போடுறப்ப இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருந்த மிஸ்டர் ராஜுவலையும் கூப்பிட்டு அவரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். We'll talk with him for some time regarding it. So we will meet you soon in live this video and discuss with it. Okay. So we'll sign off with this Discord. Bye.